ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எல்லோகிரிஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி நம்ம ஆல்ரெடி நமக்கு ஒரு டேபிள் எஸ்கியூஎல் டேட்டாபேஸில் இருக்குது. இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஆல்ரெடி ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எக்ஸலில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ மார்க்கெட்டிங், சப்போர்ட், ஹெச்ஆர். ஸோ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் மார்க்கெட்டிங் இருக்காங்க, எத்தனை பேர் சப்போர்ட் இருக்காங்க, எத்தனை பேர் ஹெச்ஆர் இருக்காங்கன்றத தனித்தனி எக்ஸல் ஷீட்லேயே எடுத்துகிட்டு போய் போட போகிறோம். ஸோ அதை தான் இந்த ஒரு டெமோ செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு எஸ்டிடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா செக் பண்ணுங்கள். ஸோ இதோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிள் இருக்கிற டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸலில் செப்பரேட் டேப்பில் போடுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பாட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம், விச் மீன்ஸ் நம்ம கனெக்ஷனை இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் யூனிக் வேல்யூஸ் எடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டிபியில் இந்த டேபிளில் மார்க்கெட்டிங், சப்போர்ட், ஹெச்ஆர் அப்படின்னு 2 டைம்ஸ், ஹெச்ஆர் 2 டைம்ஸ் இருக்குது, சேல்ஸ் 1 டைம் இருக்குது, சப்போர்ட் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் நான் யூனிக் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நான் எக்ஸலில் ஃபில்டர் போடுவோம் இல்லையா, எனக்கு மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் மட்டும் எடுப்போம். ஸோ அப்போ டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்க யூனிக் வேல்யூ எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில் அந்த டிபார்ட்மெண்ட் யூனிக் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்தது அப்படின்னா எஸ் அப்படின்னா நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் நேமை எடுக்கிறோம். ஸோ லைக் மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்னா சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ண உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கெட் டேபிள் டேட்டா யூஸிங் ஃபில்டர் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேபிளில் ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ நியூ ஷீட். ஸோ எக்ஸலில் ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஷீட் நேமும் டிபார்ட்மெண்ட் நேம் தான். ஸோ மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் தான். ஸோ அந்த ஷீட் நேமை க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ ஷீட் க்ரியேட் பண்ணி ஷீட் நேம் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷீட்டில் அந்த நியூ டேபிளோட டேட்டா பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்படியே அன்டில் இந்த லூப் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில் டிபார்ட்மெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஹெச்ஆர் எடுத்துகிட்டு வந்தாச்சு, சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படின்னா, ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் இல்லை அப்படின்னா இட் வில் கோ ஹியர் அண்ட் டிஸ்கனெக்ட் த டிபி, எஸ்கியூஎல் டிபி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற ப்ராசஸோட ஒரு சிம்பிள் எஸ்டிடி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூ சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ நியூ சீக்வன்ஸ் லெட்ஸே எஸ்கியூஎல் ஆர் நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்கியூஎல் கெட் டிபார்ட்மெண்ட் வச்சுப்போம், டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலைஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ இனிஷியலைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டியில் போயிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷனை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணணும் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ பிஃபோர் இன்சைடு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஆஸ் பர் தி சொல்யூஷன் டிசைன் படி பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நான் இங்கே போயிட்டு சர்வர் நேம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை யூஸ்வலாக நீங்கள் ப்ரீவியஸ் செஷனில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் செஷனில் நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது டேட்டாவை, எப்படி அங்கே டேட்டா ரிட்ரைவ் பண்ணி எக்ஸலில் போடுறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் டேட்டாவை எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ நான் இப்போ இதில் கனெக்ஷன் விசார்டை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கியூஎல் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் ப்ரொவைடரை டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தது சர்வர் நேம் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் எந்த டிபி அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கிளிக் ஆன் ஓகே. நான் கனெக்ஷன் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ண கனெக்ஷன் நான் ஒரு வேரியபிளில் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அடுத்தடுத்து கனெக்ஷன் இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டாபேஸ் தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அதே சேம் டேட்டாபேஸை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ டிபி கனெக்ஷன்.
ஸோ இப்போ இது வந்துட்டு ஜஸ்ட்டு கனெக்ஷன் இனிஷியலைஸ் பண்ணுறது, கனெக்ஷனை எண்ட் பண்ணுறது. ஸோ இன்பிட்வீன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு கெட் டிபார்ட்மெண்ட் யூனிக் வேல்யூஸ் இல்லையா, நான் வந்துட்டு யூனிக் வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கொரி தேவைப்படுது கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஃபில்டர்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ எஸ்கியூஎல்லே நமக்கு வந்து ஒரு கொரி இருக்குது. அந்த கொரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரி இருக்குது. ஸோ இந்த சின்டெக்ஸ் என்ன பண்ணோம்னா, நீங்கள் எந்த காலம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த காலமை வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேபிள்லேருந்து ஒன்லி யூனிக் வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் இந்த காலமில் இருக்கிற யூனிக் வேல்யூவை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கொரி ரைட் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்லி வந்துட்டு யூனிக் வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கு. ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சப்போர்ட். ஸோ இதில் தான் நம்ம வந்து லூப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டேபிள், இந்த சேம் டேபிளில் ஃபஸ்ட்டு ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சப்போர்ட் ரைட்டா. ஸோ இப்போ நான் ஹெச்ஆர் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அகெயின் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபில்டர் பண்ணி ஹெச்ஆர் எடுத்துப்பேன். ஸோ அடுத்த லூப்பில் வந்துட்டு மார்க்கெட்டிங் எடுத்துப்பேன், அடுத்த லூப்பில் சேல்ஸு, அடுத்த லூப்பில் சப்போர்ட். இப்படி வந்துட்டு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தனித்தனி ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கொரியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி நான் இங்கே செக் பண்ணிட்டேன், டெஸ்ட்டும் பண்ணிட்டேன், நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் வந்துட்டு ரன் கொரி. ஓகேங்களா. ஸோ ரன் கொரி, ஏன்னா இது வந்து ஒரு டேபிளாக ரிட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வருது, அதனால் ரன் கொரி. ஸோ இதுக்கு வந்து நம்ம கனெக்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபி நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கனெக்ஷனே கொடுக்குறோம். ஸோ அடுத்தது வந்து கொரி வந்துட்டு எடிட் கொரியில், ஸோ வித்தின் டபுள் கோட்ஸில் நான் வந்துட்டு செலக்ட் டிஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் டேட்டா பேஸ், எம்ப்ளாயி டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இதே டேபிளில் தான் நமக்கு வந்து கொண்டு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், கண்ட்ரோல் கே டிடி அண்டர்ஸ்கோர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இதில் ஒன்லி டிபார்ட்மெண்ட் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ தட்ஸ் தட். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ டிபார்ட்மெண்ட் யூனிக் வேல்யூ எடுத்தாச்சு, டேபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து லூப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்து நான் வந்துட்டு லூப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஆல்வேஸ் வந்து டேட்டா டேபிள்னு வரும்போது நம்ம ஃபார் ஈச் ரோ இன் டேட்டா டேபிள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கரண்ட் ரோ நமக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம்னா, இந்த டிடி டேட்டா டேபிளில் வந்துட்டு கால் பண்ணோம் டிபார்ட்மெண்ட். ஸோ இது டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்கும், ஸோ ஆப்வியஸாக வந்துட்டு ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், சேல்ஸ், சப்போர்ட்னு இருக்கும் இல்லையா. எஸ். ஸோ இப்போது நான் வந்துட்டு இந்த கரண்ட் ரோவில் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த ரோ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு அசைன் ஆக்டிவிட்டி அசைன் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாகவும் வந்து கரண்ட் ரோ ஆஃப் 0 கொடுக்கலாம், இல்லைனாலையும் வந்துட்டு நீங்கள் வந்து அசைன் ஆக்டிவிட்டி போட்டுக்கலாம். ஓகேங்களா. அசைன் ஆக்டிவிட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே அண்ட் டிபிடி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து கரண்ட் ரோ ஆஃப் 0 டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, டிபார்ட்மெண்ட் நேம் கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த பர்டிகுலர் டேபிள் இருந்து ஹெச்ஆர் எடுக்கும். ஸோ ஹெச்ஆர் எடுத்துகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நேமில் வந்து ஸ்டோர் ஆகிடும் கரெக்டாக. ஸோ அடுத்தது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் வந்துட்டு அகெயின் ரன் கொரி அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரன் கொரின்ற ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் அகெயின் வந்துட்டு கனெக்ஷன், எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் வந்துட்டு டிபி கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தென் இந்த எடிட் கொரியில் நான் வந்து என்ன கொரி வந்து ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் தட் கொரி எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து கொரியை வந்து கரெக்டாக நம்ம எரர் இல்லாமல் பண்ணுறோமா அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே கொரி விண்டோவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய் டேட்டாபேஸ் அண்ட் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் அண்ட் ஹெச்ஆர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இந்த கொரி தான் வந்துட்டு நம்ம என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக கண்டிஷன் போட்டு நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இங்கே பாருங்கள், ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த கொரி வந்து கரெக்ட். ஸோ இந்த கொரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு யூஐ பாத்தில் இந்த எடிட் கொரியில், ஓகே,
அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னா எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வரும். ஸோ வேர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர், இந்த ஹெச்ஆர் என்ற இடத்துல நான் ஹெச்ஆர் மேனுவலாக போட்டிருக்கேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு we are going to pass the variable name. ஸோ அதை எப்படி பாஸ் பண்ணோம்னா நம்ம வித்தின் டபுள் கோட்ஸில், ஓகேங்களா. ஸோ இன்சைடு வந்து ப்ளஸ் தென் வந்துட்டு நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கால் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இதை நான் இனிஷியல் வந்து சொல்லியிருக்கேன், இனிஷியல் ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு ஒரு 3-4 செஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி வந்து இதை ஃபாலோ பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் ஃபாலோட் பை டபுள் கோட்ஸ் ப்ளஸ் தென் வேரியபிளில் கால் பண்ணணும், தென் ப்ளஸ் தென் டபுள் கோட்ஸ் தென் சிங்கிள் கோட்ஸ், இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்டர்வியூவில் கேட்கும் போதும் உங்கள் சின்டெக்ஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக இந்த இதையும் மிஸ் பண்ணாமல் சொல்லணும். ஓகே, ஸோ தென் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட் வந்துட்டு நம்ம வந்து கெட் பண்ணோம் இல்லையா. நான் வந்து Ctrl+K DT அவுட்புட் டேபிள், ஸோ அப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வேரியபிள் எல்லாமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஒரு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் இந்த டேபிள், அதாவது நான் வந்து இந்த யூனிக் வேல்யூ கெட் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிலேட்டடாக கொடுக்கணும். ஸோ அந்த டேபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கணும், அது ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு டேபிள் நேம் தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே ஃபெச் பண்ணும் போதும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு டேபிள் நேம் தான் கொடுக்கணும். விச் மீன்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டேபிள் நேம் வந்து இருக்கணும். ஸோ அடுத்து நான் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு எக்ஸலில் ரைட் பண்ணணும், கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரைட் ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஒர்க் புக் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஒர்க் புக் ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்துட்டு ஒரு எக்ஸல் ஒர்க் புக் பாத் வந்து கொடுக்குறேன். ஸோ நியூவாக வந்து ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ தட் இஸ் SQL ஸ்ப்ளிட் டேட்டா. ஓகே, ஸோ இதை கொடுத்துப்போம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஷீட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, டிபார்ட்மெண்ட் நேமு. ஸோ எங்கே ரைட் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா A1 ரேஞ்சில். ஓகே, அடுத்தது வந்து என்ன ரைட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DT அவுட்புட் டேபிள். ஓகே, நம்ம இதில் வந்து அவுட்புட் டேபிள் தான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், அதுதான். ஸோ ரைட் ஆகும்போது எனக்கு வந்து ஹெட்டரும் வேணும். ஸோ அதனால் வந்து ஆட் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். நவ் எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம் என்டையர் ஃப்ளோவை. எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். SQL ஸ்ப்ளிட் டேட்டா. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்துட்டு ஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஒரு டேப் க்ரியேட் ஆகிருக்கு. எஸ், அண்ட் மார்க்கெட்டிங்கான டேட்டா, அண்ட் சேல்ஸ்க்கான ரிப்போர்ட், அண்ட் சப்போர்ட்கான டேட்டா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி SQL டேபிள் இருந்து டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்து கண்டிஷன் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி கண்டிஷன் வேணாலையும் உங்களோட லைவ் ப்ராஜெக்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வந்து ஒரு சாம்பிள் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து எப்படி பல்க் டேட்டாவை வந்துட்டு அப்டேட் பண்ணுறது, எப்படி வந்து பல்க் டேட்டாவை வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபாலோட் பை நீங்கள் ஏதாவது வந்துட்டு மெத்தட் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நானும் வந்து ஃபியூ ரியல் டைம் வந்துட்டு யூஸ் கேசஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கனெக்ட் வித் அஸ்.